அதுவும் நான் தான் சமைக்க போறேன். எனக்கும் சமையலும் வெறு தூரம் 14 துண்டுக்கால்கள் இருக்குதா. ஓகே, எல்லாம் நாங்கள் கோழியும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா சமையல் செய்ய போறோம். அதுவும் நான் தான் சமைக்க போறேன். எனக்கும் சமையலும் வெறு தூரம். மற்றும்படி வாமா வெங்காயம் கொஞ்சம் வெட்டித்தாமான்னு கேட்டால் நான் வரமாட்டேன், எனக்கு கண்ணெடிக்குது நான் சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு அங்கால தான் நிற்பாள், வரவே மாட்டாள். இன்றைக்கு அவள் தான் பொருள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா நாங்கள் கோழியே மேக் பண்ண போறோம். ஏன்னா ஒரே எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நானும் முன்னேறும். அதை செய்ய பாருங்க. அதுக்கு எங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். இங்கே கோழி கால் துண்டுகள் வெட்டி கீறி கழுவி கீறி வச்சிருக்கிறோம். எத்தனை துண்டு கால்கள்? 14 துண்டு கால்கள் இருக்குதா. அடுத்தது இங்கே 3 மரக்கறிகள் வச்சிருக்கிறோம். மிளகாய் ஒவ்வொரு கலர் அது இங்கே. அடுத்தது உருளைக்கிழங்குகள் தோல் சீவி வச்சிருக்கிறோம். கழுவி வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான். சரி, அது இவ்வளவுதான். அடுத்தது சோஸ்கள். இது என்றால் வெளிநாட்டில் நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறோம். ஸோ இதுகள் இப்படியான சோஸ்கள் இருக்குது. நான் பிறகு நான் ஒவ்வொன்று காட்டுறேன் என்ன சோஸ்கள் நாங்கள் வைக்கிறோம்ட்டு. ஓகே, அப்போ என்ன சோஸ் என்றால் இதில் உருளைக்கிழங்கு சோஸ். அடுத்தது அமெரிக்கன் சோஸ், டொமாட்டோ சோஸ், தக்காளி சோஸ். அடுத்தது இது ஒரு என்ன சொல்கிறோம் சோஸ், வெங்காயம் சோஸ். நீங்கள் ஊர் வெங்காயம் சோஸ். அடுத்தது உள்ளி சோஸ். அடுத்தது cornichon c'est quoi? இது இன்னொரு சோஸ் உண்டு, இதோட வந்திருக்கு. மற்றது மிளகாய் சோஸும் இருக்குது. ஆனால் நான் போடையில் விருப்பம் தான் நீங்கள் போடுங்கோ. பெரியாக்களுக்கு ஓகே, சின்னாக்களுக்கு ஏன்னா சின்னாக்களுக்கு கூட விருப்பம் இந்த சாப்பாடு. ஆனால் நான் போடல. இதான் cornichon சோஸ். இந்த இந்த மரக்கறி இதுதான். ஓகே, இனி நான் மரக்கறியை வெட்ட போறேன்னா மிளகாய் வெட்ட போறேன். இந்த மிளகாய்களை தான் அதை வெட்ட போறேன். சரி, நீ கதை நான் வெட்டி இப்படி ஸ்லைஸாக வெட்டுறேன். சின்ன துண்டாக வெட்ட வேணும். சின்ன ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் வடிவாக இருக்கு. நான் அவன் எல்லாம் மேக் பண்ணிக்க அது சின்ன இதாக வேற இருக்கிறது. அப்போ அப்படியே வெட்டுங்க. வறுமை கேட்டின் வடிவேலா என்று ஔவையார் சொல்லுகிறார். வறுமை என்றால் என்ன என்பதை விளக்க சொல்லி முருகன் கேட்கிறார் ஔவையார் சொல்லுறார். வறுமை என்பது கொடியது கேட்டின் வடிவேலா, கொடியது வறுமை கொடியது, அதிலும் கொடியது இளமையில் வறுமை, அதிலும் கொடியது ஆற்றினால் கொடிய நோய், அதாவது மாறாத வருத்தம், அதிலும் கொடியது அன்பில்லா பண்டீர், அதிலும் கொடியது அன்பில்லா பண்டீருக்கு பிறகு அதிலும் கொடியது அவர் கையால் இன்புற்று உண்பது என்று சொல்லி ஔவையார் அதை முடிக்கிறார். அன்புற்று உண்பதே தான் என்று முடிக்கிறார். ஏன் அவர் ஒன் சைட், இப்போ நான் யோசிக்கிறேன், ஏன் அவர் ஒரு ஒன் சைட்டாக யோசித்தார் ஔவையார் என்று தெரியல. திருமணம் செய்யாதத்திலேயோ என்னவோ தெரியல, ஒன் சைட்டாக ஏன் யோசித்தார். நான் இப்போ யோசிக்கிறேன், அதிலும் கொடியது அன்பில்லா கணவர், அதிலும் கொடியது அவர் உலகில் தங்கியிருப்பது. அன்பில்லாத கணவரும்
இருக்கிறார்கள். ஏன் அவர் அதை சொல்லி அதுக்கு அக்செப்ட் பண்ணி போட்டால் முருகனும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி போட்டார். ஆனால் அன்பில்லாத கணவர் கொஞ்சாதி இருக்கே அன்பில்லாத கணவரும் இருப்பார். என்ன அவருடைய உழைப்பில் நாங்கள் தங்கி இருக்கக்கூடாது. யாருடைய உழைப்பில்? அன்பில்லாத கணவருடைய உழைப்பில் நாங்கள் தங்கி இருக்கக்கூடாது. ஆகையால் இன்னும் 2 வசனம் இந்த காலத்துக்கு அவ்வியாட்டைக்கு கொஞ்சம் பொருந்தாது. நாங்களும் கொஞ்சம் இப்போ இன்னும் ஒன்று சொல்கிறேன். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அதெல்லாம் அந்த காலம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு மண்ணானாலும் மனைவி, இலியானாலும் இல்லாள். எல்லாரும் கூட மனசில் வச்சுருங்கோ. மண்ணானாலும் மனைவி, இலியானாலும் இல்லாள் அண்டு. இப்போ பார்த்தீங்களா, மரக்கறியை இப்படி வெட்டி இருக்கிறேன். அந்த மாதிரி வெட்டுங்க. இனி நான் உருளைக்கிழங்க வெட்ட போகிறேன். சரியா? உருளைக்கிழங்கு அப்படி வெட்டுறேன்டால் இப்படி நான் பார்க்குறேன், இப்படி காட்டுறேன். அப்படி வெட்டணும்னா ரவுண்டாக வெட்டணுமா? ஓகே, உலக்கிறாங்க. இப்போ வெட்டியாச்சு, துண்டா ரவுண்டா வெட்டியாச்சு. ஓகே, அடுத்தது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெங்காயம் சேர்த்து போடலாம். அப்படி வெங்காயம் சேர்த்து போட இந்த மரக்கறியோட சேர்த்து வெட்டி வையுங்க. ஓகே, இப்போ இங்கே நாங்கள் கோழிக்குள்ள சோஸ்களை ஒன்றா போடுவோம். சரியா? அப்போ இது என்ன சோஸ்ன்னு சொன்னேன்? இது உருளைக்கிழங்கு சோஸ். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டால் மெல்லிசானாக நல்லா வெயிட் ஏற்றலாம். அது தெரியுமா? நல்ல சோஸ்களும் நல்ல உடம்புக்கு நல்ல ஃபேட், பட் நல்ல டேஸ்ட். அதுக்கு தக்க வெள்ளை எல்லாம் பிறகு கலராக வரும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வடிவாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது உங்களை நான் கையால் தான் செய்கிறேன். அதுதான் ஈஸி. கரண்டியோட கொஞ்சம் நேரம் இழுக்கும். எல்லாம் கையால் எல்லாம் செய்வோம். கையால் தான் சாப்பிட்றோம். வடிவாக வலிச்சு போடுறோமா? ஓகே, அடுத்தது என்ன வருது? என்ன சோஸு? அது ரிச்சி சோஸ் தான். வெங்காயம். அடுத்தது வெங்காய சோஸ். ஓகே, இப்போ எல்லா சோஸ்கள் போட்டாச்சு கோழிகளுக்கு. இனி கலக்கிறணும். என்ன செய்யணும்? கலக்கிறேன் ஒவ்வொரு சோஸ்களும். எனக்கு என்ன சோஸ்கள் வச்சோம் அது எல்லா சோஸும் கோழியையும் சேர்த்து கலக்கிறேன். எல்லா சோஸும் விதமான டேஸ்டான சோஸுகள் அதையும் கோழியையும் சேர்த்து கலக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நாங்கள் அவனில் போட போகிறோம் தானே. அப்போ நாங்கள் அவனை ரெடி பண்ணுறக்கு அது இருக்குது. எல்லாம் பண்ணி முடிய இனி கலக்கட்டோம். நாங்கள் அந்த ட்ரேலாம் வைக்கிறோம். அவனோட எடுத்துட்டு ஒரு அவன் ட்ரே இருக்கிற நம்ம அவன் ட்ரே இது தான். இந்த கலங்கெல்லாம் வச்சார். ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதான் கோழியை வைப்போம். நான் இப்போ கோழிகளை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு சின்னவன், அதனால் நான் கொஞ்சமாக தான் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கோழிகள். இப்போ அதோட உலக்கிழங்குகளை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சோஸில் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வைக்கிறேன். ஓகே, எல்லாம் நாங்கள் கோழியும் உலக்கிழங்கு மட்டும் என்னால் அது அவியிருக்க நேரம் செல்லும் ரெண்டும் இந்த சோஸில் கலந்து
ட்ரேல வச்சிருக்கிறோம். பின்பு அந்த கொஞ்சம் அவிஞ்ச பிறகு அது பிறகு மிளகாயை கொஞ்சம் சேர்ப்போம் பிறகு இப்போ என்னன்னா அவனில் நாங்கள் நான் முதல் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெஷ் காஃபி பண்ணுறேன். 200 கிராம் அந்த டிகிரியில் வைக்கிறேன். நான் அப்போ என்கிட்ட 200 இல்லை 210 அதெல்லாம் கொஞ்சம் குறையா போடுறேன். ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷமும் இல்லை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சூடு அவன் ஹீட் ஏறட்டுமெண்டு. இனி நாங்கள் அந்த கோழி இது அவனெல்லாம் போடுவோம். என்னால் ஒரு 25 நிமிஷம் அப்படி வைப்போம். அப்புறம் அதோட டைமை பார்ப்போம். 30 எனக்கு வருது. ஆனால் 25 30 போடுவோம். அதுக்குள்ள இடையில வருவோம் இந்த டைம் முடிய. ஓகே, வெள்ளை அடிச்சாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் அந்த அவனை திறந்து இப்படி லைட்டாக பண்ணிட்டு இந்த கோழி வடிவாக அவிய அதை வச்சு தான் நான் வெஞ்சிருக்கேன். ஓகே, இப்படி கொண்டு வந்து சரியா இப்படி கொண்டு வந்து கோழியை திருப்பிடணும். கோழிகளை நல்லா வீடணுமா இன்னும் அவியல கொஞ்சம் கூட கோழி போட்டுட்டேன். இப்போ நான் அதில் கொஞ்சம் குறை அதில் கொஞ்சம் கூட டைம் எடுப்பேன். அந்த மிளகாய்கள் எடுத்தோமே செய்தோமே முன்னுக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து என்ன சின்ன அவன் உங்களோட பெரிய அவன் முழுக்க போடணும்னா போடுங்கோ. அப்படியே கொஞ்சம் மிளகாய்களை நாங்கள் அப்படியே தூவி வைப்போம். ஓகே, சரி. இவ்வளோ திருப்பி போட்டு தட்டை அவனுக்குள்ள அதே டைமுக்கு 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு போடுங்க. 25 நிமிஷம் என்ன டைம் இப்படி 30 25 நிமிஷம் போடுங்க திருப்பி. சரி, பார்த்தீங்களா? இப்போ சொன்ன மாதிரி அவனில் சொன்ன டைமுக்கு முடிஞ்சிட்டு இனி நாங்கள் கோழியை டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி இருக்கிற அப்படி அவிஞ்சிட்டு டைமும் படி அவிஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்க பாருங்கோ எப்படி டேஸ்ட் சாப்பிடு பாருங்கோ. சூப்பர் டேஸ்ட். நான் எனக்காக சொல்லல, நீங்கள் செய்து பாருங்க வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படி இருக்கு. அதான் இது வெள்ளத்தோட ஸ்டைலும் படி என்று சொல்லிக்க எங்களை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்று இதோட நாங்கள் எங்களோட பக்கெட் இருக்குது. இந்தாங்க, இதான் பக்கெட் எங்களோட பான், எங்களோட ஊர் பான். இதுக்கு பேர் பக்கெட். இதோட அவங்க தோச்சு பிச்சு தோச்சு சாப்பிடுவோம். ஊருண்டால இங்கே இருந்தாலும் எங்களோட விருப்பம் படி ரொட்டியோட செய்யலாம். ரொட்டி செய்து அதோட இதோட தொட்டு சாப்பிடலாம். அப்போ நான் எந்த அவன் சின்ன அவன். அப்போ நான் 2 முறை திருப்பி நான் இது ஒரு முறை திருப்பி அதே மாதிரி நான் 2ஆம் முறையும் செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் புதிய ஆக்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. புதிதாக வாரவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் போடுங்கோ. அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை அமர்த்துங்கோ. மற்றது எங்களுக்கு ஆதரவாக இருங்கள். சரி, பாய். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.